வாங்க ஜோசியரே வாங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வாங்க உள்ள வாங்க. அத்தை, பூமிகா, ஜோசியர் வந்துட்டாரு. வாங்க வாங்க உட்காருங்க ஜோசியரே, உட்காருங்க. இப்ப வந்துருவாங்க. வாங்க ஜோசியரே. வாங்க ஜோசியரே, இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்ன வரவேற்பெல்லாம் பலமா இருக்கு? ஸ்வீட்லாம் தரீங்க? நீங்க சொன்னது அச்சு அசலா அப்படியே நடந்துருச்சு ஜோசியரே. புவனேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு போனா என் பொண்ணுக்கு பணக்கார வீட்டு பையன் கிடைப்பான்னு சொன்னீங்கல்ல, அப்படியே கிடைச்சிட்டான் ஜோசியரே. என் பொண்ணு ஒரு பணக்கார பையனை பார்த்து அவன் மேல காதல் வயப்பட்டுட்டா. எல்லாம் அந்த கடவுளோட அருள். என்ன பாப்பா, இப்பவாது என் ஜோசியத்தை நம்புறியா நீ? இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நம்புறேன் ஜோசியரே. அப்பவும் விட்டு கொடுக்க மாட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல. நீங்க சொன்னதுனாலதான் நாங்க கோயிலுக்கு போனோம். கௌதம நாங்க பார்க்க நீங்க தான் காரணம். அதான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல உங்களை வர சொன்னோம். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய ஆள் நான் இல்ல. உங்க வீட்டுல இருக்கிற பொண்ணு ஸ்வேதாக்கு தான் நீங்க தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அதிர்ஷ்டக்காரி அந்த பொண்ணு தான். இப்ப உங்க பொண்ணு மட்டும் தனியா போய் சாமி கும்பிட்டு இருந்தா நான் சொன்னது எதுவும் நடந்திருக்காது. ஸ்வேதா கூட கோயில் போய் வந்ததுனாலதான் எல்லாமே சாத்தியமாச்சு. என்ன ஜோசியரே இப்படி சொல்றீங்க? அப்போ ஸ்வேதா இல்லாட்டி எனக்கு கௌதம் கிடைக்க மாட்டானா? ஆமா, கிடைக்க மாட்டான். நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க 0 தான். உங்களுக்கு மதிப்பே கிடையாது. உங்களுக்கு எப்ப மதிப்பு கிடைக்கும்னா 0வா இருக்கிற உங்க பக்கத்துல ஒரு 1 வந்தாதான் மதிப்பு. அந்த 1 தான் ஸ்வேதா. ஸ்வேதா உங்க கூட இருக்கிற வரைக்கும் தான் அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீசும். நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். அதனால ஸ்வேதாவை எப்பவும் உங்க கூடவே வச்சுக்குங்க. நீங்க சொல்லாட்டியும் கூட நாங்க அதை தான் பண்ணுவோம் ஜோசியரே. எங்க குழப்பத்துக்கு மட்டும் ஒரு வழியை சொல்லுங்க. என்னமா குழப்பம்? என் பொண்ணு அவ கட்டிக்க போற பணக்கார பையனை பாத்துட்டா. எல்லாம் சரிதான். என் பொண்ணுக்கு அந்த பையனை பிடிச்சு போச்சு. அந்த பையனுக்கும் என் பொண்ணு மேல விருப்பம் இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனா இந்த விஷயத்த அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்த்தி சம்பந்தம் வரைக்கும் கொண்டு போறது? ஏன் கேக்குறேன்னா, அவங்க கோடீஸ்வர குடும்பம் எங்களை சம்மந்தியா ஏத்துப்பாங்களா? ஏத்துப்பாங்கம்மா. ஸ்வேதா உங்க கூட இருக்கிற வரைக்கும் எல்லாம் தானா நடக்கும். அதுதான் விதி. சரி ஜோசியரே, அப்ப நீங்க போயிட்டு வாங்க. ஏதாவது விசேஷம் இருந்தா கூப்பிடுறோம். கண்டிப்பா கூப்பிடுவீங்க. உங்க வீட்டுல விசேஷம் இருக்கும். உங்க பொண்ணு கல்யாணம் வரைக்கும் இனி சுமூகமா போகும். நீங்க கவலைப்படாதீங்கம்மா. இந்தாங்க ஜோசியரே, காஃபி குடிங்க. நீ நல்லா இருக்கணும் குழந்தை. தீர்காயுசா இருமா. ஜோசியரே, முதல்ல பூமிகா அம்மா நல்லா இருக்கணும். அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீ அவங்க கூட இருக்கிற வரைக்கும் அவங்க நல்லாதான் இருப்பாங்க. எனக்கு அது போதும் ஜோசியரே. நான் கோவில்ல வேண்டிக்கிட்டதே அதுதான். நீ வேண்டிக்கிட்டது கண்டிப்பா நடக்குமா. நீயும் நல்லா இருப்ப. அப்புறம் ஜோசியரே, நான் பேசுனதெல்லாம் போதும். போய் கிச்சன்ல இருக்க வேலையை பாரு போ. அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேம்மா. வரேம்மா. என்ன அத்தை, இந்த ஜோசியர் எப்ப பார்த்தாலும் ஸ்வேதா ஜாதகத்தை உயர்த்தியே பேசிட்டு இருக்காரு. என் பொண்ணு 0வா அவ 1ஆ? அவர் சொன்னதை கேட்டதும் அப்படியே எனக்கு டென்ஷன் ஏறுது. அவர் என்ன வேணாலும் சொல்லட்டும், நமக்கு காரியம் தானே முக்கியம். அதிர்ஷ்டம் ஸ்வேதா ஜாதகத்துல இருந்தாலும் அதோட பலன் முழுக்க நமக்கு மட்டும்தான். நம்ம பொண்ண பணக்கார வீட்டுக்கு வாக்கப்பட்டு போக வச்சு நாமளும் பணக்காரியாகி ஸ்வேதாவை கடைசி வரைக்கும் நம்ம கூட அடிமையாவே வச்சுக்கணும். அவ்வளவுதானே? நீங்க சொல்றது சரிதான் அத்தை.
ஸ்வேதா நமக்கு ஒரு ஏணி மாதிரி. அவளை மிதிச்சு ஏறி நம்ம போயிட்டே இருக்கணும். கௌதம், உன் டைமண்ட் ரிங் இப்போ என் கையில. இந்த ரிங்க வச்சு உன் மனசுல நான் இடம் பிடிக்கிறேன் பாரு. அப்பா, அம்மா, அண்ணா, இந்தாங்க புவனேஸ்வரி அம்மன் கோவிலோட குங்குமம் எடுத்துக்கோங்க. ம். வா கௌசல்யா. வாமா. வாங்க 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 சம்பந்தி. வாங்க, நல்ல நேரத்துல தான் வந்திருக்கோம். எங்களுக்கும் ஆரத்தி காமிங்க. இந்தாங்க. பிரீத்தி, இத சாமி ரூம்ல வச்சுட்டு ஆமா. எல்லாருக்கும் காஃபி கொண்டு வர சொல்லு. சரி. இந்தாங்க சம்பந்தி. கொடுங்க. உட்காருங்க. வாங்க. இருக்கு, எனக்கு பரவாயில்லைங்க. நீங்க இல்ல, இல்ல, உட்காருங்க. பரவாயில்ல, உட்காருங்க. சம்பந்தி, கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க. தரிசனம் எல்லாம் நல்லபடியா நடந்துச்சா? அம்மனோட தரிசனம் நல்லா கிடைச்சது. கோயிலுக்கு போயிட்டு வந்தது மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. நீங்க ஹாப்பியா சொல்றத பார்த்தா சுவாமிஜி சொன்ன மாதிரி மாதவனுக்கு ஏத்த மகாலட்சுமிய பாத்துட்டீங்க போல. சுவாமிஜி வாக்கு தெய்வ வாக்கு இல்ல, அது எப்ப நடக்காம இருந்திருக்கு. சுவாமிஜி சொன்ன மாதிரியே மாதவனுக்கு ஏத்த மகாலட்சுமி கோவிலுக்கு வந்தா. அந்த பொண்ண பார்த்த உடனே மாதவனுக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. சம்பந்தி, நீங்க சொல்றத கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கல்பனா இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லும் போது எனக்கு அப்படியே தான் இருந்துச்சு. குடு. இந்தாங்க. சம்பந்தி, மாப்பிள்ளை எங்க? அவரை வர சொல்லுங்க. அவருக்கு வாழ்த்து சொல்லணும். மாதவா, லட்சுமி, மகாலட்சுமி, மகாலட்சுமி. மாதவா, எஸ் மாம். மாதவா கீழே வா. எஸ் மாம். அங்கிள் உன்ன விஷ் பண்ணணும்னு சொன்னாரு. ஹாய், கை கொடுங்க மாப்பிள்ளை. மை ஹேண்ட் டாடி. சாரி, என்னால கை கொடுக்க முடியாது. ஓகே, பரவாயில்ல. மாதவா, மேடி, ஐயே மாப்பிள்ளை. மாதவா என்ன பண்ற? கை கை கொடுக்கணும்ல. மாமா விஷ் பண்ண வந்திருக்காரு, அதான் கிளீன் பண்ண. அதுக்காக மாமா ட்ரெஸ்லயே போய் துடைக்கிறது? விடுமா விடுமா, அவர் தெரிஞ்சா பண்றாரு. மாதவி மாப்பிள்ளை விளையாட்டா தானே பண்றாரு. நான் ஒன்னும் பெருசா எடுத்துக்கல. அண்ணே, மாமாவுக்கு கை கை கொடுத்த மாதிரி உங்களுக்கும் கை கொடுக்கவா? ஏய் மாதவா,
என்னடா பேசிட்டு இருக்க? பேசாம அமைதியா இரு. சம்பந்தி ஷர்ட் பண்ண வேற சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சம்பந்தி, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல, ஒண்ணு வேணாம். அப்புறம் மாப்ள, நீங்க கோயில்ல ஏதோ பொண்ணை பார்த்ததா சம்பந்தி சொன்னாங்க, அது உண்மையா? அந்த பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எஸ், ஐ லைக் மகாலட்சுமி. அப்போ பொண்ணு பேரு மகாலட்சுமியா? ஆஹா, அது மாதவன் அந்த பொண்ணுக்கு வச்ச செல்ல பேரு. கோயிலுக்கு போயிட்டு வந்த 2 நாள்ல செல்ல பேர் வைக்கிற அளவுக்கு பொண்ணு மாதவங்கிட்ட நெருக்கமாயிருக்கா? இல்லங்க, புவனேஸ்வரி அம்மன் கிட்ட கண்ணை மூடி வேண்டிக்கிட்டு கண்ணை திறந்தப்போ அந்த பொண்ணை பார்த்துட்டு அப்படியே மகாலட்சுமி மகாலட்சுமின்னு அந்த பொண்ணு பின்னாடியே தேடி ஓடிட்டான். அதுக்குள்ள இவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எனக்கும் கௌதமுக்கும் போதும் போதும்னு ஆயிடுச்சு போங்க. அத்த, அந்த கதையெல்லாம் விடுங்க. பொண்ணு நீங்க பாத்தீங்களா? நான் எங்கடி பார்த்தேன், அவன் தான் பார்த்து சொன்னான். நானும் கௌதமும் அந்த பொண்ணை தேடி பாக்குறதுக்குள்ள அந்த பொண்ணு கோயிலை விட்டு போயிடுச்சு. அப்ப பாக்காத பொண்ணை பத்தி தான் நீங்க இவ்ளோ நேரம் பேசிட்டு இருந்தீங்களா? நான் பாக்கலன்னா என்ன, அதான் மாதவன் பாத்துட்டான்ல. சீக்கிரமா அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு மாதவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். அத்த, வர வர மாதவ மேல உள்ள பாசத்துல உங்களுக்கும் புத்தி மழுங்கிடுச்சா என்ன? ராகினி, என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? பின்ன என்ன மாமா, மாதவன் தான் சின்ன புள்ளத்தனமா ஏதோ சொல்றாருன்னா அத்தையும் முகம் தெரியாத பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாங்க. ஊரு பேர் தெரிஞ்சாலே இந்த காலத்துல ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நமக்கு அந்த பொண்ணை பத்தி ஒரு சின்ன அடையாளம் கூட தெரியாது. லோக்கல் பொண்ணா இருந்தா கூட பரவாயில்ல. ஒருவேளை அந்த பொண்ணும் நம்மள மாதிரி வெளியூர்ல இருந்து புவனேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது? இதெல்லாம் நடக்கிற விஷயமே இல்ல. பேசாம நான் சொல்றது செய்யலாமா? ஃபர்ஸ்ட் கௌதம் ஸ்ருதி மேரேஜ முடிச்சிடலாம். அண்ணி, நான் தான் எல்லாரும் முன்னாடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, என் அண்ணனுக்கு மேரேஜ் முடியாம என் கல்யாணம் நடக்காது. இங்க பாருங்க கௌதம், மாதவனுக்கு எப்போ கல்யாணம் நடந்து அதுக்கப்புறம் எப்போ உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது? அதுக்குள்ள நீங்க கிழவனாவே ஆயிடுவீங்க. நீங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆனாதானே பிசினஸ்ல உங்க அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் நீங்க ஹெல்ப் பண்ண முடியும். கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கோங்க கௌதம். ராகினி, என் பையன் பொறுப்பாதான் பேசுறான். அதனால நீ ஒண்ணு அவனுக்கு புத்திமதி சொல்லணும்னு அவசியம் இல்ல. அண்ணனுக்கு கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்றானே, இதை விட என்ன பொறுப்பு வேணும் அவனுக்கு? உங்களுக்குலாம் வேணா நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. மாதவன் கோயில பார்த்து ஆசைப்பட்ட அந்த பொண்ணு இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு என் பையன் மாதவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். என் மகனுக்கு ஏத்த ராஜகுமாரி தான் இந்த குடும்பத்தோட 2வது மருமக. அவதான். மா மா மா, நான் காலேஜ் போயிட்டு வரேன். சரி ஸ்ரேயா. நீ எங்கம்மா கிளம்பிட்ட? டியூஷன் சென்டருக்கு. என்னம்மா நீ இப்பதானே கோயிலுக்கு போயிட்டு வந்த, அதுக்குள்ள டியூஷன் சென்டருக்கு கிளம்புற? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோமா. இல்ல ஸ்ரேயா, 2 நாளா நான் ஊர்ல இல்ல, அதான் டியூஷன் சென்டர்லயும் கொஞ்சம் வேலை இருக்கு. இரு அம்மா, உன் முகத்தை பார்த்தா முன்ன விட பளிச்சுன்னு தெரியுதே. ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. என்ன விஷயம்? அத நான் சொல்றேன் ஸ்ரேயா. கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து உன் அம்மாவுக்கு காணாம போன பொண்ணு சீக்கிரமா கிடைச்சிடுவான்ற நம்பிக்கை வந்துருச்சு. அதான் ராசாத்தியோட முகமலர்ச்சிக்கு காரணம். அப்படியாமா? அக்கா சீக்கிரம் கிடைச்சிட்டா எனக்கும் சந்தோஷம்தாமா.
சரிம்மா, நான் காலேஜ் கிளம்புறேன். ஆ, ஸ்ரேயா இரு, நானும் வரேன், சேர்ந்தே போலாம். சரிம்மா. அம்மா வரேன். போயிட்டு வரேன் பாட்டி. என்னம்மா, புது செப்பல் வாங்கிருக்கியா? இல்ல ஸ்ரேயா, கோவில்ல செருப்பு மாறிடுச்சு. என் செருப்பை இன்னொருத்தவங்க தெரியாம போட்டுட்டு போயிட்டாங்க. அதான் நான் இந்த செருப்பை போட்டுட்டு வந்துட்டேன். என்ன, செருப்பு மாத்தி போட்டுக்கிட்டு வந்துட்டியா? என்னம்மா ஆச்சரியமா இருக்கு. இந்த செருப்பு உனக்கு வாங்கின மாதிரியே இருக்குமா? பொருத்தெல்லாம் சரியா இருக்கா? எல்லாம் சரியா இருந்ததுனால தானே செருப்பு மாறி போச்சு. எனக்கு இந்த செருப்பு போடும்போது வேற யாரும் செருப்பு போடுற மாதிரி நெருடலாம் இல்ல. அதான் நான் வேற செருப்பு வாங்கல. அதுக்கு இல்லம்மா, உன் செருப்பு அளவு அவ்வளவு சீக்கிரம் யாருக்குமே பொருந்தாது. உன் கால் ரொம்ப குட்டி கால்மா, குழந்தை கால் மாதிரி. உன் செருப்பு ஒருத்தங்களுக்கு பொருந்திருக்குன்னா அவங்க கண்டிப்பா உன்ன மாதிரி தான் இருக்கணும். சரி வா போலாம். அம்மா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வா. வேலையை முடிச்சிட்டு வரும்போது வெறும் கையை வீசிட்டு வராத. காய்கறி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துரு. சரிம்மா. இன்ஸ்பெக்டர் எதுக்கு வீட்டுக்கு வராரு? வாங்க இன்ஸ்பெக்டர், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் டீச்சர். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் டீச்சர். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசத்தான் வந்திருக்கேன். சரி உள்ள வாங்க. நீ காலேஜ் கிளம்பு. சரிம்மா, உள்ள வாங்க. சரி. என்ன இன்ஸ்பெக்டர் சார், வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? உங்களை பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போறான்னு வந்த டீச்சர். தேங்க்ஸா? எதுக்கு இன்ஸ்பெக்டர்? என்னோட மென்டலி ரிட்டார்டட் பொண்ண நானும் எங்கெங்கயோ கூட்டிட்டு போய் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணேன். எதுலயும் பெருசா பலன் இல்லை. ஆனா நீங்க அவளை கேர் பண்ணி பார்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் என் பொண்ணோட மனதில் கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிச்சது. அவ எல்லார் மாதிரியும் சாதாரண வாழ்க்கைக்கு திரும்பி நார்மல் பொண்ணாயிட்டா. இப்ப அவ சென்னையில இருக்கிற ஒரு பெரிய காலேஜ்ல ஹாப்பியா படிச்சிட்டு இருக்கா. இது எல்லாத்துக்கும் நீங்க மட்டும் தான் காரணம் டீச்சர். என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்திட்டீங்க. அதான் உங்களை பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போறான்னு வந்தேன் டீச்சர். நீங்க என்ன தேடி வந்து தேங்க்ஸ் சொல்ற அளவுக்கு நான் ஒன்னும் பெருசா பண்ணிடல இன்ஸ்பெக்டர். ஒரு டீச்சரோட பொறுப்பு பாடம் சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்ல, தன்னை நம்பி வர குழந்தைங்களோட உணர்வையும் மனநிலையும் புரிஞ்சுக்கிறதுன்னு தான். நான் உங்க பொண்ணோட உணர்வை புரிஞ்சுக்கிட்டு கோவப்படாம பொறுமையா நடந்துக்கிட்டேன், பாசம் காட்டினேன். அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் சொல்லி கொடுத்தேன். உங்க பொண்ணு என்ன புரிஞ்சுக்கிட்டா, என் மேல பாசம் காட்டினா. அதுக்கப்புறம் எல்லாம் தானா நடந்துச்சு. இவ்வளவு பெரிய விஷயத்த சாதிச்சுட்டு எல்லாம் தானா நடந்ததுன்னு சொல்றீங்களே, நீங்க கிரேட் டீச்சர். என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்தி கொடுத்ததுக்கு நான் ஏதாவது உங்களுக்கு பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். இப்போ ஒரு ஆஃபர் வந்திருக்கு, அதை நீங்க பண்றீங்களான்னு கேட்கலாம் தான் வந்திருக்கேன் டீச்சர். என்ன ஆஃபர்? சென்னையில மென்டலி ரிட்டையர்ட் பீப்புளுக்குன்னு ஒரு சென்டர் இருக்கு. அங்க என் பொண்ணு மாதிரி மென்டலி ரிட்டையர்டான சின்ன பசங்க பெரியவங்க எல்லாரும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. என் பொண்ணு கூட முதல்ல அங்கதான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தா. அவங்களால என் பொண்ணை குணப்படுத்த முடியல. ஆனா நீங்க குணப்படுத்திட்டீங்க. நீங்க என் பொண்ணை குணப்படுத்தின விஷயத்த நான் அவங்க கிட்ட சொன்னேன். அதுல மாதவன்னு ஒரு பணக்கார பையன் இருக்கானா. அவன் குழந்தை மாதிரி பிஹேவ் பண்றானா. அவரை நீங்க கேர்டேக் பண்ணி பாத்துக்க முடியுமா, குணப்படுத்த முடியுமான்னு கேக்குறாங்க. நல்ல சேலரியும் வாங்கி தரேன்னு சொல்றாங்க. இதுல அந்த பையனோட போட்டோ இருக்கு. நீங்க இந்த வேலைக்கு போனா உங்க கடனையெல்லாம் அடைச்சிடலாம். உங்க குடும்பம் இன்னும் நல்ல நிலைமைக்கு வந்துடும். அதான்
சரிங்க சார், நீங்க என்ன மனசுல வச்சுக்கிட்டு ரெஃபர் பண்ணிருக்கீங்க. மெனக்கட்டு எனக்காக வந்து இவ்ளோ தூரம் சொல்லிருக்கீங்க. எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் வேணும். தாராளமா எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்கங்க, உங்க இஷ்டம் தான். நீங்க எப்போ சென்னைக்கு போக விரும்புறீங்களோ அப்போ இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க, மத்ததெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. சரி டீச்சர், அப்ப நான் கிளம்புறேன். வரேம்மா. வாங்க.